அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். ஸ்ரீமத்த விஷ்ணு சித்தாரிய மனோநந்தன ஹேதவே நந்தநந்தன சுந்தரி கோதாய நித்தியமங்கலம். தென்னாடுடைய சிவனை போற்றி, எந்நாட்டிற்கும் இறைவா போற்றி. நம்ம காசி ட்ரிப்பை பொறுத்த வரைக்கும் 3 ஏசி 3 டயர் ஏசி வந்து 15 கோச் புக் பண்ணியாச்சு. 2 டயர் ஏசி 3 கோச் புக் பண்ணியாச்சு. ஒரு பேண்ட்ரி காரையும் புக் பண்ணியாச்சு. ஏன்னா நம்ம மக்களுக்கு சூடாக காப்பி டீலாம் கொடுக்கணும்னா அந்த ஃபெசிலிட்டிக்காகவும் சின்ன சின்ன விஷயங்கள் அதில் பண்ணணும். வடை போன்ற விஷயங்கள் சூடாக கட்லெட்லாம் பண்ணி கொடுக்கணும்னா அதுக்காகவும் அந்த பேண்ட்ரி காரையும் சேர்த்தாச்சு. இன்ஃபேக்ட் நம்ம ரிக்வஸ்ட் பண்ணலன்றதை விட அவங்க மஸ்ட்டுன்னு சொன்னாங்க. மஸ்ட்டுனா கூட பேண்ட்ரி கார் கொடுத்தா இதுதான் விஷயன்றது ஏற்கனவே டிசைட் பண்ணதால் அதை நம்மளால் அக்காமடேட் பண்ண முடிஞ்சிருக்கு. ஆக்சுவலாக வந்து சென்னை விட்டு 24 காலைல 9 மணிக்கு நம்ம ட்ரெயின் கிளம்புவோம். நேராக வந்து அந்த நம்ம டெஸ்டினேஷன்லாம் சொல்லியிருக்கோம் எங்கெங்கெல்லாம் நிப்பாட்ட போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வந்து 31 காலைல 9 மணிக்கு சென்னை சென்ட்ரல், அதாவது ட்ரெயின் வந்து சென்ட்ரல்லேருந்து கிளம்புது 24 காலையில் 9 மணிக்கு. அதேபோல் 31 காலைல 9 மணிக்கு சென்ட்ரல் வந்து நம்மளுடைய ட்ரெயின் வந்து சேர்ந்துடும். உங்களுக்கு இந்த ட்ராவல் இந்த ட்ரிப்பு குறித்த ஏதாவது சந்தேகங்கள், இன்னும் ரேட்லாம் அரைவ் பண்ணல, நீங்கள் பட் சீட் பிளாக் பண்ணிங்க. ஏன்னா வந்து இது ரொம்ப அற்புதமான ஒரு ட்ரிப் அது. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து சொக்கலிங்கம் ஃபஸ்ட்டு பேட்சில் நீங்கள் இடம் கிடைக்கலன்னு கம்ப்ளைண்ட் பண்ணாதீங்க. அதுக்கான நம்பர் 720003 00832 7200300832. இதுதான் இன்றைக்கி பேச வேண்டிய ஒரே ஜென்ரலான விஷயம். இன்றைக்கி கொஞ்சம் 2 நாளாக ஆன்மீகம் பேசாச்சுல, கொஞ்சம் வேறு சப்ஜெக்ட் பேசுவோம். உங்களுக்கு எவ்வளோ பேருக்கு தெரியும்னு தெரியல எனக்கு. பொதுவாக படித்து வேலையில் இருக்கக்கூடிய பர்ச்சேஸ் டிபார்ட்மெண்ட் இருக்கக்கூடிய இன்ஜினியரிங் படித்த, எம்பிஏ படித்த, ஃபினான்ஸ் படித்த மக்களுக்கு இந்த பேர் ரொம்ப நல்லா தெரியும். அலிபாபா அப்படின்னு ஒரு பேர். அலிபாபானா அலிபாபா 47 எம்ஜிஆர் நடித்த படம் இல்லை. இது அலிபாபான்றது ஒரு வெப்சைட். அதோடைய நிறுவனர் பார்த்திங்கன்னா ஜாக் மா ஒரு சீன நாட்டை சேர்ந்தவர். ஒரு முறை அவர் சாதாரணமாக இருந்து தன்னிடம் உள்ள ஒரு விஷயத்தை ஊரில் இருக்கக்கூடிய ஒரு 20 பேரை கூப்பிட்டு சொல்லணும்னு ஆசைப்படுறார். அதுபோல் அந்த 20 பேரை கூப்பிடுறார். 20 பேரும் வரன்னு ஒத்துக்கிறாங்க. இவர் 20 பேருக்கான எல்லா ஃபெசிலிட்டியும் ரெடி பண்ணிடுறாரு. சேர்ஸு, டேபிள், அவங்களுக்கு நோட்டு, புக்கு, ஸ்லைட்ஸு, அவங்களுக்கு கையில் கொண்டு போகும்போது ஒரு பென்ட்ரைவில் போட்டு கொண்டு போகணும், ஃப்ளாப்பியில் போட்டு கொண்டு போகிற விஷயங்கள் ரொம்ப பக்காவாக ஒரு லெதர் பேக் போட்டு எல்லாமே ரெடி பண்ணிடுறாரு. ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆக போகுது. 5 மணிக்கு ஸ்டார்ட் ஆகணும். 4:59 வரைக்கும் ஒரே ஒருவர் தான் வந்திருந்தாங்க. ஜாக்மா என்ன பண்ணார்னா, உடனே ப்ரோக்ராமை கேன்சல் பண்ணிவிட்டு நெக்ஸ்ட் டைம் வச்சுக்கலாம், ஐம் சாரின்னு சொல்லலை. அந்த ஒரே ஒரு மனிதனுக்காக அவர் என்னெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாரோ அந்த ப்ரிப்பரேஷனை கொடுத்தார். அந்த ஒரே 20 பேருக்கும் போக வேண்டிய விஷயத்தை, 20 பேருக்கும் தனித்தனியாக போக வேண்டிய விஷயத்தை கொடுக்கணும். 20 பேர் வந்திருந்தால் கொடுக்கணும். ஆனால் ஒருத்தர் வந்ததுக்கப்புறம் அவருக்கு மட்டும் நம்ம கொடுக்காமல் இருக்க முடியாது இல்லையா? அந்த ஒருவருக்கு அவருக்கு தேவையான அத்தனை விஷயங்களையும் தான் ப்ரிப்பேர் பண்ண நோட்ஸ்லேருந்து பேசி அது ஆல்மோஸ்ட் ஒரு 3 மணி நேரம் பேசி அவர் கொடுத்துட்டார். இந்த இடத்துல ஒரு சாமானியராக நீங்களோ நானோ இருந்திருந்தோம் அப்படின்னா, சாமானிய மக்களாக, சாமானிய ஒரு மக்களுக்கான சிந்தனையுடன் உள்ளவர்கள் யாராவது இருந்திருந்தாங்கன்னா நிச்சயமாக என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, சாரி சார், இது வந்து ப்ரோக்ராம் ஃபெயிலியரு, ஃப்ளாப்பு, ஐம் சாரி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நடை கட்டியிருப்பாங்க. ஆனால் அவர் அதை பண்ணலை. போல்டாக டிசிஷன் எடுத்து நம்மளை நம்பி ஒருத்தர் வந்துட்டார், அவர் கமிட்டடாக இருக்கார், அப்போ நம்மளும் கமிட்டடாக இருக்கணும். அவர் வந்து சொன்ன விஷயத்தை காப்பாற்றிட்டாரு, அப்போ நாம் வந்து சொன்ன விஷயத்தை காப்பாற்றணும்ல அப்படின்ற எண்ணத்தோடு அந்த விஷயத்தை பண்ணி முடித்தார். அதுதான் பின்னாளில் உலக
இன்டர்நெட் .com சேல்ஸ் வரலாற்றில் அவர் தலைமகனாக தூக்கி நிறுத்திய விஷயம். நீங்கள் திரும்ப திரும்ப ஒரு விஷயம் பணக்காரர்கிட்ட நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, வெற்றி பெற்றவங்கள்ட்ட பார்க்குறீங்கன்னா, அவங்க எல்லாரும் பண்ணுற விஷயத்தை பண்ண மாட்டாங்க. அவங்க வந்து எல்லாரும் மாதிரியும் திங்க் பண்ண மாட்டாங்க. அவங்க எல்லோரும் போல இருக்க மாட்டாங்க. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ நீங்கள் வந்து ஒரு ஒரு என்ன சொல்கிறது, நான் ஒரு வேடிக்கையாக ஒரு விஷயம் கூட நான் சொல்லலாம். அந்த விஷயம் என்னென்னா, அந்த விஷயத்தை வைத்து தான் வந்து தீர்மானிக்கப்படுது, யார் என்ன அப்படின்னு சொல்லி தீர்மானிக்கப்படுகின்றது. இப்போ நான் உங்களுக்கு அந்த விஷயத்தை நான் சொல்லி காமிக்கிறேன். இப்போ நான் வந்து என்னுடைய டாக்டரோட மொபைலு, இது வந்து ஒரு லேட்டஸ்ட் ஃபோனு. இந்த ஃபோனில் ஒரு சின்ன விஷயத்தை நான் பண்ணுறேன். இப்போ பாருங்கள், இப்போ நான் உங்கள் முன்னாடி எழுதுகிறேன். இது என்ன எழுதியிருக்க? 1 கொஞ்சம் அழிச்சுக்கலாம். பார்த்துங்க, இது என்ன? என்னோட கேள்வி, இது என்ன? இதுக்கு பதில் நிச்சயமாக என்னவாக இருக்க முடியும்? இதுக்கு பதில் என்னவாக இருக்க முடியும்? 1, 3 இப்படி பார்த்தா மெக்டொனால்ட் சிம்பிள். இது எம்மாவும் பார்க்கலாம், இதை டபிள்யூவாகவும் பார்க்கலாம். வெல்கம் குரூப்போட சிம்பிள் மாதிரி இருக்குது. பார்த்தீங்கன்னா 13. நான் கொஞ்சம் அழுத்தமாக எழுதியிருக்கேன். 1, 3 டபிள்யூவாக தெரியலாம், இல்லை எம்மாக தெரியலாம், இல்லை 13ஆக தெரியலாம், இது ஐயாக தெரியலாம், வெறும் 3ஆக நீங்கள் சொல்லலாம். என்ன வேணால், இதுக்குள்ளே தான் அந்த பெர்முடேஷன் காம்பினேஷன் இருக்கும். நல்லா புரிஞ்சுங்க, இது நல்லா இந்த விஷயத்தை நல்லா பார்த்துங்க. ஓகே, இப்போது இதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன வேலை பண்ணுறேன். இப்போ என்ன எழுதுறேன்? இப்போது என்ன சொல்லுவாங்க, நடுவில் இருக்கிறது என்னன்னு கேட்டால், இந்த பக்கம் ஏ இருக்குது, இந்த பக்கம் சி இருக்குது. அப்போ உடனே பின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க. நல்லா புரிஞ்சுங்க, இதுதான் உண்மை. இது ஏ, இது சி, நடுவில் இருக்கிறது பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பாட்டு போயிட்டே இருப்பாங்க. அப்போ இது என்ன சொக்கலிங்கம், ஏதோ ஏபிசின்னு ஏதோ எழுதுகிற 1, 3ன்னு சொல்கிறேன், எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொன்னால், இது ஆக்சுவலாக பி தான். இது எப்போ பி ஆகுது? பக்கத்தில் ஏவும் சியும் நம்ம எழுதும்போது தான் அது பி ஆகுது. அப்போது ஜாக்மாவுடைய பிரின்சிபல், ரொம்ப முக்கியமான பிரின்சிபல் என்னென்னா, இதுதான் நம்ம வந்து லைஃப்பில் எடுத்துக்கணும். நீங்கள் யாருன்னு தீர்மானிக்கணும் அப்படின்னு சொன்னால், சில நேரங்களில், பல நேரங்களில், எப்பொழுதுமே உங்கள் பக்கத்தில் யார் இருக்காங்க என்பது தான் ரொம்ப முக்கியம். உங்கள் இருப்பை நீங்கள் தீர்மானிக்கலாம் சில இடங்களில். ஆனால் 199% இடங்களில் உங்கள் இருப்பை யார் தீர்மானிக்கின்றார்கள் என்றால் உங்கள் பக்கத்தில் இருப்பவர்கள் தான். ஐஇ 3, 1, மெக்டொனால்ட் சிம்பிள், டபிள்யூ, எம், இது ஒரு கோடு அப்படின்னு சொன்ன இடத்துல அது வந்து ஆட்டோமேட்டிக்காக பி ஆக மாறுகின்றது. எப்போது ஏவையும் சியும் முன்னையும் பின்னையும் போடும்போது. அப்போ ஏவும் சியும் தான் அந்த இடத்துல பியை தீர்மானிக்கின்றார்கள்.
இதுதான் ஜாக்மாவோட வெற்றிக்கான ஒரு ரகசியம். உங்களுக்கும் எனக்கும் இந்த விஷயம் புரியணும். புரிஞ்சாதான் நாம் தான் பிஸ்னஸில் பிஸ்தா, வாழ்க்கையில் பிஸ்தா. என்ன புரியணும் அப்படின்னு சொன்னால், நம்ம கூட இருப்பவர்கள் ரொம்ப முக்கியம். நான் திரும்ப திரும்ப சொல்லுவேன் இல்லையா, லைஃப்பில் டெஸ்டினேஷன் முக்கியம் இல்லை, போய் சேர இடம் முக்கியம் இல்லை, கூட பயணிப்பவர்கள் தான் முக்கியம். யார் உங்களை அக்கம்பெனி பண்ணுறான்னு பார்க்கணும், கம்பெனியன் யாருன்னு பார்க்கணும். இன்னைக்கு கூட 2-3 பேர் என்கிட்ட கேட்டாங்க, அண்ணே நான் போகலாமா காசிக்கு, மக்கள் தனியாக நான் போகிறேன், மக்கள் எப்படி இருப்பாங்க. நான் அப்போ சொன்னேன், நான் இந்த ட்ரிப்பு மாதிரி தமிழ்நாட்டில் இந்தியாவில் உலகத்தில் ஒருத்தன் கூட இந்த ட்ரிப்பு பண்ண முடியாது. காசிக்கு எவனா கூப்பிட்டு போகலாம், கயா கூப்பிட்டு போகலாம், வாரணாசி இது திரிவேணி சங்கமம் கூப்பிட்டு போகலாம், நீங்கள் அயோத்தி கூப்பிட்டு போகலாம். ஆனால் கொஞ்சம் கூட வீட்டை மறக்காமல் இருக்க செய்வதற்காக ஒரு ட்ரிப்பை பிளான் பண்ணியிருக்கேன். அப்போ பிளான் பண்ணியிருக்கேன்னா என்ன ஒத்த ஆட்கள் தான் அதுக்கு வருவாங்க. பங்க்சுவாலிட்டியில் கரெக்டாக இருப்பாங்க, புறம் பேச மாட்டாங்க, பணம் கொடுக்கல் வாங்கல் பண்ண மாட்டாங்க, ஜாமீன் கையெழுத்து போட மாட்டாங்க, நீ என்ன ஜாதி, எந்த மதம், இந்த பேச்சில் நம்ம கூட இருக்கோம் எவனுக்குமே கிடையாது. அப்போ வரக்கூடியவர்கள் சிறப்பான மனிதர்களாக இருப்பாங்க. நீங்கள் தனியாக போகிறீங்க அப்படின்னு சொன்னால், உங்கள் சொந்த கணவரை விட, உங்கள் சொந்த அண்ணன் தம்பியை விட, உங்கள் சொந்த அக்கா தங்கையை விட, உங்களோட அப்பா அம்மா விட, உங்கள் சித்தப்பா சித்தியை விட, உங்களோட தாய் மாமா அத்தையை விட எங்களுடைய ஆட்கள் ஆக சிறந்த முறையில் உங்களை பாதுகாப்பாக கூட்டு வருவாங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொன்னேன். என்னால் எப்படி இதை சொல்ல முடியுது? என்னோடய வெற்றிக்கு யார் காரணம்? என் கூட பயணிப்பவர்கள் எல்லாருமே டே 1 இப்படி இல்லை. 10 நிமிஷம் லேட்டாக வருவான், ½ hour லேட்டாக வருவான், வந்து புறம் பேசுவான், அவன் சரியில்லை, இவன் சரியில்லை, இவன் அவன் கூட போனான், அவன் இவன் கூட போனான், ஓடி போயிட்டா, இவன் கடன் வாங்கி கொடுக்கல, இது போல் எல்லா பஞ்சாயத்துகளும் இருந்தது. ஒரே நாளில் ஒரு 6 தெளிவை அடைவதில்லை. 6 ஓட 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 தான் அந்த தெளிவு வருகின்றது. அதுபோல் கால ஓட்டத்தில் என்னுடைய வாழ்க்கை பிரயாணத்தில் நான் முதல்ல தெளிவடைந்து, நான் முதல்ல என்ன மாற்றிக்கொண்டு, பின் என் கூட இருப்பவர்கள் நான் மாறியதை பார்த்து அவங்க மாறுறாங்க. சொக்கலிங்கம்மா, ஐயோ அவன் கர்மம் பிடிச்சவன், ஐயோ திமுர் பிடிச்சவன் பாவன், அவன் அந்த டைமுக்கு போலாம் செருப்பால் அடிப்பான், அதுக்கு அவன் செத்து போயிடலாம்ப்பா அப்படின்னு. இது போல் ஒரு ரஃப்பான ஒரு ஃபேஸில் இருந்து சொக்கலிங்கம் சொல்கிறது கரெக்ட் தான். நேரம் குறித்த அறிவோடு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம லைஃப்பில் ஜெயிப்போம். அதுக்கு தானே இவ்வளோ பாடுபட்டான். அப்போ அவனை போய் கோவப்படுத்தாமல், அவனுக்கு வருத்தம் கொடுக்காம, அப்படின்ற ஒரு ஸ்டேஜ் போய் அண்ணனுக்கு வருத்தம் கொடுக்காம, சாருக்கு வருத்தம் கொடுக்காம, அவர் நம்ம வீட்டு ஆள், அவருக்கு எந்த சங்கடத்தையும் கொடுத்துடக்கூடாது, அவருக்கு எந்த வழியும் கொடுத்துடக்கூடாதுன்ற ஸ்டேஜ் வரைக்கும் நான் வந்திருக்கேன் அப்படின்னு சொன்னால், இது ஒரு நாள் நடக்கலை, இது ஒவ்வொரு பீரியட் நடந்தது. அது எப்படி நடந்தது அப்படின்னு சொன்னால், நான் என்னை மாற்றிக்கொண்டு என் பக்கத்தில் இருக்கவங்களையோ என்னை பார்த்து அவங்களாக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்குனேன். அப்போ எப்படி பிக்கு ஏவோ சியாலேயோ பி யாருன்றது உலகத்துக்கு கண்டுபிடிக்கப்பட்டு சொல்லப்பட்டதோ இந்த எக்ஸசைஸில், அதே போல் சொக்கலிங்கம் கூட பயணிப்பவர்கள். சொக்கலிங்கம் ஒரு தப்பு பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஆர்எஸ்எஸ்ஸை சேர்ந்து ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான். சொக்கலிங்கம் ஏமாற்றிட்டேன்னா விஹெச்பி மாநில தலைவர் ஏமாற்றிட்டாரு, ஆண்டாள் பக்தர் பேரோட ஃபவுண்டர் ஏமாற்றிட்டாரு, ஒரு ஆர்கனைசேஷனுக்கே கெட்ட பேர் வரும். எனக்கு ரொம்ப பயம் அந்த விஷயத்தில். தட்ஸ் ஓகே. இப்போ நம்ம ஏதோ தப்பு பண்ணிட்டேன், என் பொண்டாட்டியை மேனேஜ் பண்ணலாம், என் பொண்ணு என் பையனை மேனேஜ் பண்ணலாம், எங்கள் அம்மாவை மேனேஜ் பண்ணலாம். நான் பயப்பட வேண்டிய ஆட்கள் 4 பேர் தானே. எனக்கு மற்றவங்கள பற்றி இட்ஸ் இம்மெட்டீரியல் ஃபார் மீ. ஆனால் ஓவர் த பீரியட் இந்த 4 பேருக்கு அப்பாற்பட்டு இதே போல் உறவுகள், ஒரு உறவா சங்கமித்ரா, அவரோட பிள்ளைகள், இதே போல் என் கூட எவ்வளோ பேர் பிரயாணப்படுறாங்க, எத்தனை ஆயிரக்கணக்கான பேர் பிரயாணப்படுறாங்க. அப்போ அவங்களுக்கும் ஒரு தலைகுனிவு ஏற்படும்ன்ற ஒரு பயம் என்ன அந்த பர்ஃபெக்ஷனுக்குள்ளே கொண்டு போச்சு. எனக்கு அந்த பயம் வந்ததுனால என் கூட இருப்பவருக்கு அந்த பயத்தை உண்டு பண்ணினேன். ஒரு காலத்துக்கு அப்புறம், ஒரு நேரத்துக்கு அப்புறம், ஒரு பிரயாணத்துக்கு அப்புறம், ஒரு க்ஷணத்துக்கு அப்புறம், ஒரு பீரியடுக்கு அப்புறம் அந்த பயத்தை அவங்கள் உணர ஆரம்பித்தார்கள் அவர்களாகவே. அப்போ அந்த சிஸ்டம் ஸ்ட்ரீம்லைன் ஆகிடுச்சா, பக்காவாக ஆகிடுச்சா. அதுக்கப்புறம் எனக்கு எப்படி இருக்கும், வெற்றியை தவிர வேறு எதை நான் ருசிக்க முடியும். என் கூட இருப்பவங்க இப்போ நான் வெற்றி அடையும்போது அவனும் வெற்றி தானே அடையணும்.
எல்லாருமே சொக்கலிங்கம் மாதிரி இருக்க முடியாது. சொக்கலிங்கத்தை விட ஜாம்பானுகள் இருக்கலாம். ஆனால் சொக்கலிங்கமும் சொக்கலிங்கம் கூட இருக்கிற நண்பர்களுக்கு நான் சொல்கிறேன், எல்லோரும் என்ன மாதிரி இருக்க முடியாது. ஆனால் ஓவர் த பீரியட் எல்லோரும் என்ன மாதிரி மாறிட்டுருக்காங்க. இப்போ நான் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கேன். அப்போ என் கூட என்னை பார்த்து மாறுறவங்க அவங்களும் நல்லா இருப்பாங்க. அப்போ யாரால் இந்த விஷயம் அப்படின்னா சொக்கலிங்கத்தால். அப்போ உங்களுடைய வெற்றி, உங்களுடைய வாழ்க்கை, உங்களுடைய பொருளாதார உயர்வு, வாழ்வாதார மேம்பாடு இதெல்லாம் வந்து பக்கத்தில் இருக்கக்கூடியவனால் நடக்குது ஒரு சொக்கலிங்கத்தால். இதே போல் இந்த பூமியில் 1000 சொக்கலிங்கள், லட்சக்கணக்கான சொக்கலிங்கள், லட்சக்கணக்கான ஜாக்மாக்கள் உண்டு. அப்போ அதனால தான் நான் திரும்ப எப்போதுமே வலியுறுத்தக்கூடிய விஷயம், தயவு செய்து உங்கள் கூட இருப்பவர்களை கவனமாக வைத்துக்கொள்ளுங்கள். சொக்கலிங்கம் அப்படி நீங்களாம் சொல்லியும் இப்போ இந்த பெருங்குடி பாலாஜிலாம் பங்க்சுவலாக இல்லை அப்படின்னும் போது, பெருங்குடி பாலாஜி வந்து நான் தனிப்பட்ட மனிதராக நான் பார்க்கல. அது ஒரு சிஸ்டத்தோட ஃபெயிலியர். அவர் சார்ந்த ஆட்கள் எல்லாமே பங்க்சுவாலிட்டி கிடையாது. அப்போ என்ன ஆகும் சொக்கலிங்கம் அப்படின்னா, அந்த பி வந்து 1 3 ஐயா மெக்டொனால்ட் சிம்பிளா டபிள்யூவா எம்மை கவுத்து போட்டிருக்கா, திருப்பி போட்டிருக்கா, படுக்க போட்டிருக்கா, இப்படி தான் குழம்பிகிட்டே இருக்கணும். அவங்கள பார்க்கும்போதெல்லாம் அவங்க லைஃப்பில் அவங்க மேம்பாடு அடைய முடியாது, அடுத்த கட்டம் போகவே முடியாது. என்கிட்ட இன்ஃபேக்ட் அந்த பாலாஜிலாம் மறக்கவே முடியாது. அவன் வந்து நான் 2 பேரை ரேப் பண்ணிட்டேன், என்னை காப்பாற்றுன்னு சொன்னால் கூட சரி நம்ம பையன் அதை தப்பு பண்ணிட்டான் காப்பாற்றிருக்கலாம். ஒரு 4 பேரை கொலை பண்ணிட்டேன் சொக்கலிங்க என்னை காப்பாற்று, உன்னை இன்ஃப்ளூயன்ஸ்னால் காப்பாற்றிருக்கலாம். யாராவது ஒருத்தன் காலில் கையில் வந்து சார் நம்ம ஃப்ரெண்டு சார் நம்ம கூட இருந்தோம் சார் கொஞ்சம் காப்பாற்றுங்க சார், அந்த மினிஸ்டருக்கு ஃபோன் பண்ணுங்கள் சார், அங்கேருந்து சொல்லுங்கள் சார், இங்கேருந்து ஹெட் குவார்ட்டர்ஸ்லேருந்து சொல்லுங்கள் சார், ஏதாவது ஒன்று பண்ணியிருக்கலாம். ஆனால் அவன் என்ன சொல்கிறான்னா, சார் 1/2 மணி நேரம் தான் சார் லேட் ஆச்சு, 1/2 hour 30 மினிட்ஸ் லேட் பண்ணுறான். இன்ட்டு 60 செகண்டு யோசிச்சு பாருங்கள். அதை வந்து நான் என்ன பண்ணுறது சார், நான் என் வேலையை பார்க்கணும் சார், அதை பண்ணணும் சார், இதை பண்ணணும் சார், நடந்து வரணும் சார், நான் என்ன சார் பண்ணுறது. காரியங்கள் செய்யக்கூடியவன் காரணங்கள் சொல்ல மாட்டாங்க. அப்போது நீங்கள் வேணால் கேட்டு பாருங்கள். நான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன், சிலருக்கெலாம் வந்து ஃபோன் பண்ணுவேன், இது போல் இந்த மாதிரி குரூப் சேர்ந்தாங்க. இந்த பங்க்சுவாலிட்டி நாம் இருக்கக்கூடாது, சொக்கலிங்கத்தை நம்ம தோற்கடிக்கணும், அவன் என்ன புண்ணாக்கு பங்க்சுவலாக இருந்து நமக்கு சொல்லிக் கொடுக்குறது, பங்க்சுவலாக இல்லாமல் நாம் ஜெயிச்சு காமிக்கணும்னு அவங்க முடிவு எடுத்து ஒரு 10 பேர் வேலை பார்க்குறாங்க. அப்போது அதுக்கு ஒரு திருச்சியில் வந்து ஒரு பொதுச் செயலாளர், அப்புறம் வந்து பெருங்குடியில் வந்து தலைவர், குற்றாலத்தில் ஒரு துணை செயலாளர் அப்படின்னு ஒரு பெரிய டீம். அப்புறம் மணச்சனூரில் ஒரு தம்பி, அவர் தான் நிரந்தர பொருளாளர். அந்த நம்ம உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு எல்லாருக்குமே இந்த டீம்லாம். இவங்க வந்து என்ன ஆகுதுன்னா, அதில் ஒருத்தனுக்கு ஒரு நெகட்டிவ் குணம் இருக்கும், ரொம்ப ஸ்லோவாக இருப்பான், ஒரு தத்தி, அந்த மண் வந்து பிடிச்சி வச்சா எப்படி இருக்கான், ஒரே இடத்துல சும்மா இருக்கும்ல, அதே போல் அந்த ஒரு 10 பேர் இருக்காங்கன்னா அந்த 9 பேர் அவன் ஆக்கிடுவான். இன்னொருத்தனுக்கு வந்து பணம் வாங்கிட்டு ஏமாத்துற குணம் இருக்கும், 9 பேருக்கு அந்த குணத்தை அவன் பாஸ் ஆன் பண்ணிடுவான். இன்னொருத்தருக்கு பொய் சொல்கிற பழக்கம் இருக்கும், மிச்சம் 9 பேருக்கு ஒருத்தவன் வந்து மிச்சம் 9 பேரை பொய் சொல்லக்கூடாது ஆளாக்கிடுவான். டெக்னிக்கலாக இவங்க யாருக்குமே அந்த பழக்கம் இருந்திருக்காது. அப்போது ஒரு நெட் ஒவ்வொரு டைம் ஒவ்வொரு பீரியட் நீங்கள் பார்த்தீங்கன்னா, இந்த 10 பயவலைகளையும் தி ஒஸ்ட் பர்சனாலிட்டி ஆஃப் த வேர்ல்டு அப்படின்ற ஒரு உருவாக்கத்தை உருவாக்கி கொள்வார்கள் அவங்களுக்காகவே. இப்போ சொக்கலிங்கம் மேலே என்ன குற்றச்சாட்டு சொன்னாலும் பணம் ஏமாற்ற மாட்டான், ரொம்ப பண விஷயத்தில் ரொம்ப நேர்மையானவன்னு ஒரு நேம் எனக்கு உண்டு. இது போல் இந்த 10 பேருக்கு ஒரு நேம் வரும். உலகத்தில் இருக்க அத்தனை அட்டூழியங்களும் அத்தனை அயோக்கியத்தனமும் இவங்ககிட்ட உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேரை வச்சுருப்பாங்க. நான் இவர் இண்டிவிஜுவலுக்காக நான் சொல்ல, ஒரு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன். இவங்களாம் நம்ம சகோதரர்கள் தான், எங்கே போகிறோம், நம்ம கூட தான் வரணும். இப்போ அவங்க தனி கட்சி, தனி கொடி, தனி மண்டலம், தனி மலை அப்படிலாம் இருக்கலாம். நாளைக்கு எல்லோரும் நம்மகிட்ட தானே வரணும். அப்போ வச்சு மிதித்து மறுபடியும் அவங்கள ஸ்ட்ரீம்லைன் பண்ணி கொண்டு போனோம். அதுக்காக அவங்க தப்பு பண்ணுறாங்க. குழந்தை வந்து பால் குடிக்கும்போது அம்மாவோட மார்பை கடிச்சிருந்தா உடனே எந்த அம்மாவது இந்த குழந்தையோட கழுத்தை வெட்டுவாங்களா? குழந்தைக்கு வந்து இயல்பு, பிறந்த குழந்தைக்கு எப்படி இருக்கணும்னு தெரியாது. அதே போல் தான் இவங்க தெரியாமல் பண்ணுறாங்க. பட் அதை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணுவோம். இப்போ நான் 1000 பேரில் 10 பேர் தான் தப்பாக இருக்காங்க. முதல்ல 990 பேர் இந்த சிஸ்டத்துக்குள்ளே வரலை, இப்போ 990 பேர் வந்துட்டாங்க இல்லையா? அப்போ அந்த 10 பேரையும் கொண்டு வருவேன். நான் அப்படியே விட்டுட்டு போக மாட்டேன். நான் வந்து இதெல்லாம் சொன்னால் கூட ஒரு டைமுக்கு அப்புறம் அவங்கள கொண்டு வருவேன். பட் மேட்டர் என்னென்னா, இந்த சப்ஜெக்ட் என்னென்னா, இவங்களை கொண்டு வரலைன்னா இவங்க அந்த 10 பேர் அப்படின்றவங்க 990 பேரையும் இன்க்ளூடிங் சொக்கலிங்கத்துக்கு எடுத்துருவாங்க.
அப்போது அட்மோஸ்ட் மேண்டேட்ரி ஜாப் என்னென்னா இந்த 10 பேரை வந்து ஒன்று விளக்கணும். விளக்கிறதுக்கு நான் வந்து கல்வி நெஞ்சம் படைத்த ஒரு கொடூர மனம் படைத்த ஒரு அயோக்கியன் கிடையாது. நான் ஒரு சாமானியன், எல்லோரும் நல்லா இருக்கணும் நினைக்கக்கூடிய ஆள். அப்போ அவங்கள நான் திருத்துவேன். எனக்கு நல்லா தெரியும் கத்தி மேலே நடக்கிற போல். திருத்தலைன்னா நான் என்ன அவங்க திருத்திடுவாங்க, அவங்க ரூட்டுக்கு என்னை கொண்டு போயிடுவாங்க. ஸோ டெஃபினட்டாக ஐ வின் த கேம். அப்போது என்னால் ஒவ்வொரு பீரியட் ஒரு 1000 பேரை வந்து ஸ்ட்ரீம்லைன் பண்ணி என் ஃப்ரீக்வன்சி கொண்டு வர முடியுது அப்படின்னு சொன்னால் ஏன் உங்களால் முடியாது? உங்கள் கூட இப்போ நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, சார் நான் என்ன சார் பண்ணுறது, என் பொண்டாட்டி எப்போ பார்த்தாலும் நெகட்டிவாக இருக்கேன் சார், சார் நீங்கள் சொல்கிற கம்ப்ளைண்ட் என் புருஷன்கிட்ட இருக்குது சார், நான் என்ன பண்ண முடியும்? அதுக்காக நான் என்ன வந்து மேட்ரிமோனி ஓப்பன் பண்ணி புது புருஷனாக கொடுக்க முடியும்? இல்லை புது பொண்டாட்டி கொடுக்க முடியுமா? நம்ம தொழிலையும் மாறிடும். எல்லாம் இந்த குழந்தைங்களாம் சொக்கு மாமான்னு கூப்பிடுவோம். அப்புறம் சொக்குன்றது போய் வெறும் மாமான்ற மாதிரி ஆகிடும் நம்மளுடைய விஷயம். அதெல்லாம் மேட்ரு கிடையாது, ஈஸியாக டூவபிள். ஒரு 20 வருஷம் குடும்பம் நடத்தி ஒரு 2 பிள்ளையை பெற்றுருக்கீங்க. உங்கள் புருஷன் உங்களால் திருத்த முடியாதுன்னா எவனால் திருத்த முடியும்? உங்கள் பொண்டாட்டியை உங்களால் திருத்த முடியாது, வழி கொண்டு வர முடியாதுன்னா எவனால் பண்ண முடியும்? நிச்சயமாக முடியும். கேள்வி கேட்கக்கூடிய உங்களுக்கு கேள்வி கேட்குற அளவுக்கு நாலேஜ் இருக்குன்னா அப்போ அதுக்கான பதில் உங்கள்கிட்ட இருக்குது. எதை பார்க்கின்றியோ அது இங்கேருந்து பார்க்குற. நீ எதை நீ பார்க்குறியோ அது இங்கேருந்து பார்க்குற. உன் பொண்டாட்டி கோவம் இருக்குன்னா உனக்கு கோவம் இருக்குது. உன் பொண்டாட்டி போய் சொல்கிறனா நீ போய் சொல்கிற. உன் கணவர் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறான்னா நீ திருட்டுத்தனம் பண்ணக்கூடியவர். உன் கணவர் வந்து சரியில்லாதவனா நீ சரியில்லாதவன். அப்போ கணவன் மனைவி ஒன்றுபட்டு சேர்ந்து வாழணும் அப்படின்னு சொன்னால் குற்றம் பார்க்கில் சுற்றம் இல்லைன்ற ஒரு விஷயத்துக்கு கொண்டு போனீங்கன்னா இதுக்கெல்லாம் பதில் கிடைச்சிடும். இது நட்புக்கும் பொருந்தும், உறவுக்கும் பொருந்தும், கணவன் மனைவிக்கும் பொருந்தும், அப்பா அம்மாவுக்கும் பொருந்தும். இது எல்லாருக்குமே உறவுன்னும் போது எல்லாமே வந்துடும். அப்போ இந்த இடத்துல இதை பண்ணி ஆகணுன்றது என்னுடைய அன்பு கட்டளை. அப்போ என்ன பண்ணணும்? நீங்கள் உங்கள் இருப்பை உணர்ந்து கொள்ளுங்கள். உங்கள் இருப்பை உணர்ந்து கொண்டால் உங்கள் பக்கத்தில் யாருக்காங்கிறது முக்கியம். அவங்கள வைத்து நீங்கள் அடையாளம் காணப்பட வேண்டும் அப்படின்றதான் நியதி. அப்படின்னு சொன்னால் அவர்கள் நிச்சயமாக நல்லவர்களாக இருக்க வேண்டும், வல்லவர்களாக இருக்க வேண்டும். அதை விட முக்கியமாக அப்போ தான் இந்த பூமியில் நம்ம பழப்ப நடத்த முடியும். அவங்க கெட்டவர்களாகவோ கேடு கெட்டவர்களாகவோ தவறானவர்களாக இருந்துட்டாங்கன்னா உங்களுடைய இருப்பு இந்த உலகத்துக்கு தவறாக காட்டப்படும். ஸோ கவனம் இருக்கட்டும். நீங்கள் பிக்கு நான் ஏபிசின்னு எழுத பார்த்தீங்களா, அந்த பியோட இருப்பை யார் காட்டினது? ஏவும் சியும் தான். நீங்கள் பியாக இருக்கக்கூடாது, ஏவாகவும் சியாகவும் இருக்க வேண்டும் என்பது என்னுடைய அன்பான வேண்டுகோள். இது இந்த நீங்கள் ஏசியாக இருக்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்றேன். யார் ஆசைப்பட்றா? ஏபிசி ஆசைப்பட்றேன். இந்த அருமையான வாய்ப்பு இந்த திருச்செந்தூர் பயணம் ஆண்டாளுக்கு நரசிங்கன் மனமார்ந்த நன்றி. மீண்டும் நாளை இரவு உங்களை சந்திக்கின்றேன். ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கும் நாடி நாடி நரசிங்கா வென்று வாடி வாடும் இவ்வாடுதலே. எல்லா புகழும் ஆண்டாளுக்கே. நரசிம்மன் திருவடிகளே சரணம். நன்றி, வணக்கம், சர்வம் கிருஷ்ணார்ப்பணம். ஸ்ரீராமஜெயம், ஸ்ரீராமஜெயம்.